காமன் நேரமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم தத்தகுன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ரமலான் மாதத்தின் முதல் நாளை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய கிருபையினால் இன்றைய தினத்திலிருந்து நாம் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்க வேண்டும். இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு. அல்லாஹ் குர்ஆனில் நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ, உங்களுக்கு முந்தியவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் இந்த நோன்பை கடமையாக்க இதை குறிப்பிடுகின்றான். நாம் இந்த நோன்பை நோற்பது கடமையாகும். அது எந்த நேரத்தில் இருந்து துவங்குகின்றது என்று சொன்னால், அதிகாலை நேரம், சஹரு நேரத்திலிருந்து துவங்குகின்றது. அதற்கடுத்து மாலை வரைக்கும், அதாவது சூரியன் மறைகின்ற வரை நோன்பு நோற்பது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் கடமை என்று சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சொல்கின்றார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான் மாதத்தில் கொள்கை அடிப்படையில், அதாவது ஈமானன் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இதை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடும், வஹ்திசாபன் கூலியை எதிர்பார்த்தும் யார் நோன்பு நோக்கின்றார்களோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருக்கு கடந்த காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. யார் சொல்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ அதனால் நாம் இந்த ரமலான் அடைய பெற்றிருக்கிறோம். அடைய பெற்று அதில் நமக்கு இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். இதில் மன்னிப்பு என்று சொன்னால் தண்டனைக்குரிய குற்றங்கள் என்று இருக்கின்றன. அதற்கு மன்னிப்பு கிடையாது, அதற்கு தண்டனை தான். இப்போ உதாரணமாக ஒருவர் திருமணம் முடித்தவர்,
விபச்சாரம் செய்துவிட்டால் அவரெல்லாம் கல்லால் எறிஞ்சு கொள்ளணும், அதுதான் சட்டம். அந்த மாதிரியான பாவங்கள்லாம் நோன்பு முடித்தா அதுக்கு பரிகாரம் ஆயிரும்னு சொல்ல முடியாது. திருமணம் முடிக்காத பிற்பாடு விபச்சாரம் செய்தால் 100 கசையடி கொடுக்கணும், ஒரு ஆண்டு நாடு கடத்தணும். ஏன்? அவன் ஊரில் இருந்துக்கிட்டு இருந்தா நான் அந்த பெண்கிட்ட அப்படி கடிதம் கொடுத்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இங்கே வந்தான்னு என்ன செய்வான்? கதையை சொல்ல ஆரம்பிப்பான். அதனால் இவனும் மற்றவனும் அதை பார்த்துட்டு அதை மாதிரி செய்யணும்னு நினைப்பானோ. அப்போ அதனால் அவன் ஊர்லேயே ஸ்பாட்லேயே இருக்கக்கூடாது என்று ஒரு ஆண்டு நாடு கடத்த வேண்டும் என்ற அளவில் சட்டம் வருகின்றது. அந்த மாதிரியான தண்டனைக்குரிய குற்றங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அதெல்லாம் கிடையாது. வட்டி வாங்குறான்னா அதை விடணும். அல்லாஹ் தஆலா வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், மூமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் இனிமேல் என்ன இருக்கின்றதோ அந்த வட்டியில் இருந்து அத்தனையும் தொடச்சி கழுவிருங்க என்று சொல்கின்றான். அப்போ மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள் என்று சொன்னால் சிறு சிறு பாவங்கள். இப்போ வாழ்க்கையில் அன்றாடம் கடந்த காலத்தில் உள்ள நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அவங்களே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு கவன சிதறல்கள் அதையெல்லாம் பெரிய கவலைக்குரிய விஷயமாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. உதாரணத்திற்கு ஹந்தலா என்ற ஒரு நபி தோழர், இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். அப்போ ஹந்தலா சொல்கிறாங்க, நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபிக்காக ஆகிவிட்டான், நயவஞ்சகனாக ஆகிவிட்டான் என்று சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், என்னப்பா சொல்கிற என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க. முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று சொன்னால் கடந்த காலத்திலெல்லாம் அது பெரிய வார்த்தை. இன்றைக்கும் நம்ம மக்களிடத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. அவன் என்னங்க மனாவுக்கு மாதிரி அலைகிறான் அப்படிம்பாங்க. முனாஃபிக் தான் என்னவாகி போச்சு, மனாவுக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னப்பா இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போதும், ஆமாம், நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் நாம் சுவனத்தை கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கின்றது, நரகத்தை எதிரில் நேரடியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம் என்று சொன்னால் மனைவி, மக்கள், பிள்ளைகள் இதெல்லாம் நமக்கு அந்த மறுமையை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த அந்த நிலையை அப்படியே மாற்றி தலைகளாக போட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமாம் அது சரிதானே, எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது நயவஞ்சகம், நிஃபாக் என்று சொன்னால் இரட்டை நிலை. என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்மள்கிட்ட காக்கா நல்லா இருக்கீங்களா, என்ன இது எப்படி சாயம் குடிச்சிங்களா, உடல்நிலையெல்லாம் நல்லா சௌரியமா, உடலை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் நல்லா சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னே போகிறானே ஒன்றா நம்பருங்க, இவனை மாதிரி ஊரில் 4 பேர் இருந்தான்னு வைங்க, ஊர் உருப்பட்டுரும். அவன் என்னப்பா சொல்கிற, அதையாங்க கேட்குறீங்க அப்படின்னு விட்டுருவான். விட்ட உடனே எதிரில் உள்ள உனக்கு ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு, என்னடா இது இப்படி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லுங்கன்னு உடனே இவங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும், ஏதோ ஒரு தியேட்டருக்கு போயிருப்பான், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், அதை எடுத்து அள்ளி போட்ட பிறகு தான் இவனுக்கு ஆத்மா சாந்தி அடையும். கொட்டிட்டோம். அவன் அங்கேருந்து வாங்கிட்டு இதே மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட போய், அப்போ இது இரட்டை நிலை.
நம்மள்கிட்ட ஒன்று பேசுகிறான், இன்னொரு ஆள்கிட்ட போய் அப்படியே நம்ம கரித்து கொட்டுறான். அப்போ இது மாதிரியான ஒரு நிலை தான் நயவஞ்சகம். நபித்தோழருடைய காலத்தில் அது இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தில் போதிக்கும்போது, ஏகத்துவத்தை போதிக்கும்போது, சத்தியத்தை போதிக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட காலு இன்னா மாக்கும், நாங்கள் உங்களோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவான். அங்கே போனால் அவங்கள நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணுறோம் என்று அங்கே போய் சொல்லுவாங்க. அப்போ இரட்டை நிலை என்பது நயவஞ்சகம். அந்த நிலை நமக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது ஒரு நிலை, வீட்டுக்கு போனால் இன்னொரு நிலை. அப்போ இது நயவஞ்சகம், நிஃபாக் தானே, நயவஞ்சகம் தானே அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்தாராங்க. வந்துட்டு இதே சமாச்சாரத்தை சொல்கிறாங்க. என்னப்பா அது என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட இருந்தால், உங்கள் சபையில் இருந்தால் சொர்க்கத்தை அப்படியே கண் முன்னால் பார்க்குற மாதிரி இருக்குது, நரகத்தை அப்படியே கண் முன்னால் பார்க்குற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனால் எல்லாம் மறந்து போகுது. இது மனிதனுடைய இயல்பு தான். வீட்டுக்கு போனால் பிள்ளைகளை பார்ப்போம், கொள்வோம். நம்ம அங்கிருந்து ரெண்டாவது, அதுவும் இந்த தவழ்கிற பிள்ளைகள், கொஞ்சம் வளர்கிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாயிடும். வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பள்ளிக்கு தூக்கிட்டு வர்ற அளவுக்கு நம்ம பிடிச்சி, ரொம்ப பிடிச்சி நெருக்கடி கொடுக்குங்க பிள்ளைகளுடைய பாசம். இது மாதிரி பல விஷயங்கள், பல விதமான உலக விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடும். அப்போ அந்த மாதிரி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் என்னிடத்தில் இருக்கிற மாதிரியே வெளியேயும் இருந்தீர்கள் என்றால், வெளியேயும் இருந்தீர்கள் என்று சொன்னால், லவ் ததுமூன, நீங்கள் என்னிடத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே உங்களிடத்தில் நீங்கள் நீடித்து இருந்தீர்கள் என்று சொன்னால், ல சாஃபகத்துக்குமுல் மலாயிகத்து ஃபி துருக்கிக்கும் ஒஃபி புருஷிக்கும், மலக்குகளை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா நேரடியாக நம்ம இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, முசாஃபா செய்வாங்க, உங்களுடைய படுக்கறைக்கெலாம் வந்துடுவாங்க. ஆனால் சாத்தன் கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் இப்படி, ஒரேடியாக நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் யாஹாதி யாஹக்குன்னு என்ன செய்யக்கூடாது, சாம கிளம்பி 6 மாதம் நான் போகிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. வீட்டில் உட்காந்தா பள்ளிவாசலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம், அதுதான் உலக வாழ்க்கை, அதுதான் உலக வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அப்போ நமக்கு இது மாதிரியான இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது கடந்த காலத்தில் உள்ளது. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன, ஃபேஸ்புக்கு, முகநூல், பேங்கில் அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறான், அக்கௌண்ட் வச்சுருக்கான். ஒவ்வொரு தினம் என்ன செய்யறான், முகநூலில் யார் நம்ம வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் முகநூல்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு விளக்குறதுக்குள்ளே பெரும்பாடாகி போயிடும். அப்போ அந்த முகநூலில் இருந்துக்கிட்டு அதில் எத்தனையோ சும்மா இப்போ பிறை அறிவிப்பு இருக்குதான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் இப்படி மேலே தள்ளி விட்டேன்னு வைங்க, சினிமா படம் ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்தோம். அவள் வந்துடுவா, இவ வந்துடுவா, கண்ட பாறை பலாயி எல்லாமே கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஒரு நல்ல செய்தி தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது சரி அது என்னங்கிறது கொஞ்சம் ஏதாவது ஒரு நகைச்சுவை விட்டு ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, என்ன சொல்கிறான் பார்த்துருவோம். இப்படி நம்மளை அறியாமையே இல்லையே அதில் போய் என்ன செய்கிறோம், மாற்றுறோம். அப்போ நமக்கு அதிகமான அளவில் பாவங்கள் கணக்கில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. கணக்கில் கொஞ்சம் நம்மளை மறக்கடிக்குது இல்லை, ஏதாவது ஒரு வகையில் மறக்கடிக்குது இல்லை. இன்றைக்கு அந்த மாதிரி ஈடுபாடு எவனை பார்த்தாலும் சரிதான். ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தேன்னு வைங்க, கடந்த காலத்தில் எழுத்தாப்பில் வந்து உட்காருவாங்க. நம்ம திருநெல்வேலி பாஸில் சார்வால் உங்களுக்கு எந்த ஊர் அப்படிம்பாங்க, எனக்கு கணேசபுரம், உங்களுக்கு எந்த ஊர், மேலப்பாளையம், இப்படி பேசுவாங்க. போவாங்க ரெண்டு பேருக்குள்ளே. இவங்க சாப்பாடு வச்சுருந்தா நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார், அவங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இப்படிலாம் பரிமாறுறது அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன செய்கிறான்னா
பக்கத்து வீட்டுக்காரனே பக்கத்தில் உட்காந்துருக்கான், இவனும் இங்கே உட்காந்துருக்கான். 2 பேருக்குமே ஒன்றும் தெரிய மாட்டாங்க. வந்து என்ன செய்யறான்னா டாக்டர் வந்து ஸ்டெத்தை மாற்றுற மாதிரி என்ன செய்யறான், 2 இதில் இந்த காதில் பஞ்சை வச்சு அடைச்சாரானுவோ, முடிஞ்சு போகுது. இது தூக்கிடறானோ, பிள்ளை தூக்கின மாதிரி இப்படி தூக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனா சிரிக்கிறான், அவனா வந்து என்ன செய்கிறான், முகம் ஒரு மாதிரியாக போகுது. இவ்வளோ கடைசியில் பார்த்தோமாக்கோ, நீங்கள் தான் பக்கத்தில் வரீங்களா, உங்களை பார்க்கவே இல்லைங்க என்ற அளவில் இந்த இன்றைக்கு முகநூல் நம்மளை அப்படியே இழுத்து வச்சிருக்குது. அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு ஈடுபாடு. பிள்ளையை காணாமல் போனால் கூட தேட மாட்டான் போல் தெரியுது, மொபைலை காணலைன்னா தேடுறான், பரபரப்பாக தேடுறாங்க. ஐயோ மொபைல் எங்கே வச்சுன்னு தெரியலங்க, காக்கா காக்கா அப்படின்ட்டு அலைகிறான். அந்த அளவுக்கு நம்மளை திசை திருப்பி வச்சிருக்குது, நம்மளே அப்படி பிடிச்சி வச்சிருக்கு, நம்மளை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. சின்ன பிள்ளைகளும் இப்போ அந்த மொபைலில் அது பாட்டுக்கு கொடுக்கலன்னா அதுவும் வரத்து இருக்குல்ல. இப்போ பிள்ளைகளுக்கு சாப்பிடாதா இருந்தால் இதை தான் காட்டி சாப்பிட சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா தாய்க்காரி சோறை போட்டு அவ தேடுறா, என்ன கேட்டால் ஆப்பையை தேடுறான்னு பார்த்தா இல்லை, இந்த மொபைலை தான் தேடுறான், ஆப்பை தான் தேடுறான். அந்த மாதிரியான அளவில் நம்மள்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு நம்மள்கிட்ட இது ஏற்படுத்திருச்சு. அப்போ நாமோ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும். இந்த ரமலான் மாதத்தில் பாவத்திற்கு மன்னிப்புக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு வாய்ப்பை தரலாம். அதனால் இதை நாம் அலட்சியமாக எடுத்துக்கிற கூடாது. பொதுவாக வந்து நோன்புக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன்சாம யௌமன் ஃபி சபீலில்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொன்னால் போருக்கு போகிறது மட்டும் கிடையாது, நாம் வீட்டில் இருந்தாலும் அதுவும் நன்மையான காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபி சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், 70 ஆண்டு தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்தியாராம். புகாரில் வருது. இதுதான் மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பு. அப்போ நாம் இந்த மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி நோன்பு நோக்கணும். இந்த நோன்பு கடமையாக இருந்தாலும் நாளைக்கு இதை விட்டுட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் பிடிச்சிருவான், அது வேறு விஷயம். அப்போ இந்த நோன்பு நம்ம கடமையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னா அதற்குரிய நன்மையை நமக்கு தர்றான், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ யார் நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கின்றான். இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு செய்தி புகாரிலே வருது, யார் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்பி ஈமான் கொண்டாராங்க, அப்படி கொண்டு வாகாம ஸலா, தொழுகையை நிலைநாட்டுறாங்க. அடுத்து ஒரு சாம ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றான், அப்படி நோற்றிவிட்டால் கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுதுகிலஹுல் ஜன்னா, அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கியாரான் அவனை சொர்க்கத்தில் நுழைக்கிறது என்று. எவ்வளோ பெரிய! இப்போ நம்மள்கிட்ட அல்லாஹ்வுடைய கிருபையினால் என்ன இருக்குது, அல்லாஹ்வையும் தூதரையும் கொண்ட நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. தொழுகிறோம் இல்லை, தொழுகிறோம். அது ரமலான் மாதம் வந்துட்டால் மஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை, ஒரு கூட்டம் பெரிய அளவில் முதல் சஃபில் இருந்தாலும் கடைசி சஃபுக்கு போயாரும், அவன் கூட்டம் வந்துடுவான். புரியுதா? அப்படி இருக்குது. இது அல்லாஹ் அந்த ஷைத்தானை பிடிச்சி கட்டுப்படுத்தி வச்சுருக்கான்ல, அதனால் இந்த கூட்டம். ஆனால் பெருநாளைக்கு காணாமல் போயிடுவோம். நம்ம என்ன செய்யணும்னா பெருநாளைக்கு சுபூவில் அறிவிக்கணும், இத்தனை நாளைக்கு வந்த பேரை சொல்லி அப்துல் கஃபாரு, அப்துல் சத்தாரு, ஏன்னா அப்துல் ரஹீமும் அப்துல் ரஹ்மானும் ஆளை காணோம், கண்டுபிடிச்சி குடித்தா 1 லட்சம் தரணும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குற அளவுக்கு காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ நாம் இப்படி இந்த நோன்பை தொழுகையை தொழுதுட்டு நோன்பை நோற்றி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அவன் தனக்குத்தானே என்ன செய்கிறானா இவனை சொர்க்கத்தில் நுழைச்சாரது அப்படின்ட்டு முடிவு எடுத்தாரான். அப்போ இந்த செய்தியோடு நிறுத்திக்கொள்வோம். மீதி உள்ள செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக
வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.